எனக்கு ஏவல் பணி செய்ய என் உயிரிலிருந்து பிரிஞ்சு என்னில் பாதியா பிறப்பெடுத்த என் பெண் மகளே, உனக்கு நான் வச்ச பேரு மங்கா. மங்கா 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 மங்கா. மங்கா அண்ணா போலாம். சரிங்க சார். சொல்றா. அண்ணே, அசோக் கார்ல ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டானே. சூப்பர்ரா. நாம அனுப்புன கார்ல தானே ஏறி இருக்கான். ஆமாண்ணே. டேய், அந்த அசோக்னால என் மொத்த சொத்தும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 1 மாசம் ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கேன். நான் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த வக்கீல் அசோக்க போட்டு தள்ளணும்டா. அதை இந்த ஊரே பேசணும். உயிரோட கார்ல ஏறின அசோக்க வீட்டுக்கு பணமாதான் அனுப்பணும். போற வழியிலேயே அவன் கதையை முடிங்கடா. சரிங்கண்ணே, நாங்க பாத்துறோம், நீங்க விடுங்கண்ணே. நம்ம டிரைவரை இடம் பார்த்து காரை நிறுத்த சொல்லியிருக்கேன். அங்க வச்சு அசோக்கை முடிச்சு விட்டுறேன். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கால் பண்றேன். சரிடா. எதிர்பார்த்து துர்கா உயிரை காப்பாத்தல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் அவளை காப்பாத்தினேன். எல்லாமே துர்காவோட நன்மைக்காக தான், அவளுடைய பாதுகாப்புக்காக தான். அந்த ஆபத்து இப்ப முழுசா விலகிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா பயப்பட வேண்டாம். நான் எங்க இருந்தாலும் என்னோட பார்வை அவ மேல இருக்கும். இப்போ உங்க கூட இருக்கிறவ தான் துர்கா. அவளை துர்கா தானான்னு சந்தேகப்படாதீங்க. அவளை கண் கலங்காம பாத்துக்கோங்க. உங்க பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலதான் துர்கா உங்க மனைவியா அமைஞ்சிருக்கா. அவளோட சேர்ந்து பூரணமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தா அதுதான் நீங்க எனக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும். இதுதான் என்னுடைய ஆசையும் கூட. என்னால துர்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவளை நான் சந்தோஷமாவே வச்சுக்கல. நான் என்னதான் அவளை வெறுத்தாலும், அவளை விட்டு விலகினாலும், அவ என்னை வெறுத்ததும் இல்லை, என்னை விட்டு விலகவும் இல்லை. எப்பயும் என்கிட்ட மாறாத அன்பு வச்சிருக்கா. நான் தான் அவள் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா நான் தான் அவளை புரிஞ்சுக்கல. சின்னையா? ஹலோ. துர்கா, என்ன பண்ற நீ? நான் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கேன் சின்னையா. சரி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அத இப்பவே சொல்லட்டா இல்ல வீட்டுக்கு வந்து சொல்லட்டா? இப்பவே சொல்லுங்க சின்னையா. இல்ல, இத்தனை நாளா நீ என் கூடவே இருந்தாலும்
உன்னை நான் நிறையவே மிஸ் பண்ணிட்டேன். இனிமே நம்ம 2 பேருக்கும் நடுவுல யாருமே வர முடியாது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்நாள் முழுக்க நான் உன் கூட தான் எப்பவும் இருப்பேன். உன் விருப்பப்படியே நான் உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன். உனக்காக புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சின்னையா, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. நான் கர்ப்பமா இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும் சின்னையா. ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். நீங்க வீட்டுக்கு வந்ததும் நேர்ல பார்த்துட்டு தான் சொல்லுவேன். துர்கா, பேசுறது கேக்குதா? ஆ, கேக்குது சின்னையா. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்னன்னு சொல்லு. சின்னையா, நான் சொல்றத கேட்டா நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? சந்தோஷப்பட போறனா? ஹே, அப்ப உடனே சொல்லு. அத போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. நேர்ல வாங்க, நான் சொல்றேன். ஏ துர்கா, நான் வரதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும். அவ்வளோ நேரம் என்னால பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. சொல்லு, இப்பவே சொல்லு ப்ளீஸ். சொல்ல மாட்டேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். சரி, நம்ம காரு பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால நான் கால் டாக்ஸி புக் பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன். அப்போ மீதி நேர்ல பேசிக்கலாம். நீ பார்த்து பத்திரமா இரு. சரிங்க சின்னையா. அண்ணே, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. சரிங்க சார். அண்ணே, நீங்க ரூட் மாறி போற மாதிரி இருக்கு. சார், மேப் இந்த வழியாக தான் காட்டுது. நீங்கள் சொல்கிற பாதையில் பிரிட்ஜ் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் சார் இப்படி போகிறேன். ஓ அப்படியா? சார், அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுது. பணம் போடுங்க சார். போட மாட்டீங்களா? அப்ப நான் போடுறேன். டேய் வாங்கடா.
ஏய் வெளியே விடு. வேண்டாம் சார், விட்டுருங்க அவரை. பாவம் சார். ஏய் என்னடி எங்களையே மிரட்டுற? உனக்கு பயமே இல்லையா? உன்ன ஏய் போங்க எல்லாரும், போங்க. ஏய் உனக்கு ஒன்றும் ஆகலைல? சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் ஆகல. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ரொம்ப தைரியமா சண்டை போடுறியேம்மா. அது சின்ன வயசுல இருந்தே பழகிருச்சு சார். சின்ன வயசுல இருந்தா? ஆமா. எப்படி? எங்க அப்பா பெரிய குத்து சண்டை வீரர். அதனால அப்பப்ப விளையாட்டா சண்டையை கத்துக்கிட்டேன். ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். உனக்கு சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார். ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? ஜனா அண்ணா, பட்ஜெட் எல்லாமே நல்லா தாண்டா இருக்கு. கரெக்டாக தான் போட்டிருக்க. ப்ரொசீட் பண்ண. சரிங்கண்ணா.
இதான் உங்க வீடா? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு சார். சரி வா போலாம் வா. யார் இவங்க? இவங்க எதுக்கு சின்னையா கூட வந்திருக்காங்க? இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அசோக், யார் இது? ஆ, சொல்றேன் பெரியமா. பெரியமா, பெரியப்பா, நான் ஆபீஸ்ல இருந்து கார்ல வரப்ப சில ரவுடிங்க என்ன கொல்ல வந்தாங்க. அசோக், என்னது? என்னடா சொல்ற? இல்ல பயப்பட வேணாம்ப்பா, அவங்க கிட்ட இருந்து இவ தான் என்னை காப்பாத்துனா. அசோக், இந்த வக்கீல் தொழிலே இப்படித்தான்ப்பா. நீ நல்ல விஷயத்துக்காக ஆஜராகியிருப்ப, ஆனா அதுல பாதிக்கப்பட்ட எதிரிங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க. எப்ப எந்த ரூபத்துல ஆபத்து வரும்னு யாருக்கும் தெரியாது. நல்ல வேளை கடவுளா பார்த்து இந்த பொண்ணு அனுப்பி காப்பாத்திருக்காரு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்ஸ்மா. அசோக், நீ லாயரா வேலை பார்த்துதான் இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதோட வீட்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நமக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பு? இந்த வக்கீல் வேலை எல்லாம் வேண்டாம்பா. நீ இந்த வேலையை விட்டுடு. எஜமானி அம்மா, என்ன இப்படி பயப்படுறீங்க? தப்பு பண்றவங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட நல்ல வழியில வாழ்றவங்களுக்கு இல்லனா எப்படி? இந்த பயம் இருக்கு பாருங்க, பயம், அதுதான் நம்மளோட முதல் எதிரி. இப்படி பயந்தா இந்த ஊர்ல எந்த தொழிலுமே பண்ண முடியாது. அவ்வளோ ஏன் நல்லபடியா வாழ கூட முடியாது. அசோக், இவங்க உன்னை ரவுடிக்கிட்டு இருந்து காப்பாத்தினாங்க சரி, ஆனா இவங்களை எங்க எது கூட்டு வந்திருக்க? பெரியப்பா, இவ செஞ்ச உதவிக்கு நன்றியா பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆஹா. ஆனா பணம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா. அட சார், வேண்டாம். நான் இதெல்லாம் எதிர்பார்த்து உங்களை காப்பாத்தல. கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்தா எப்படி சார் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் ஒரு கஷ்டத்துல தான் இருக்கேன். உங்களை பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுறீங்க. எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சச்சே, அதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன், நீ தயங்காம கேளு. நான் இப்ப வேலை இல்லாம கஷ்டப்படுறேன். உங்க வீட்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும். உங்க வீட்ல இல்லனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்ல வேலை இருந்தா வாங்கி கொடுக்கறீங்களா? அது மட்டும் போதும். நீ என்ன படிச்சிருக்க? அஞ்சாப்பு சார். ஆனா நான் வீட்டு வேலைலாம் நல்லா செய்வேன், நல்லா சமைப்பேன். நல்லா ஃபைட் பண்றா. இவ பக்கத்துல இருந்தா துர்காவுக்கு எந்த ஆபத்தும் வராது. நந்தினி மேடமும் சொல்லியிருக்காங்க.